அன்பான தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு தணிகைவேல், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து சொல்வது என்னவென்றால், இந்த 4½ ஆண்டுகள் ஆட்சி மிகவும் அற்புதமாக நடக்கிறது. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன விமர்சித்தாலும் இதை நீங்கள் கைவிடக்கூடாது. இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள வளர்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. பொருளாதாரம் 11.19 விழுக்காடு, மற்ற மாநிலங்கள்லாம் 7.8, 7.9, 8 விழுக்காடை தொடவில்லை. நீங்கள் அறிமுகப்படுத்தின அனைத்து திட்டங்களும் மிகவும் அருமையாக வேலை செய்கிறது. நீங்கள் அரசியல் பேசாமல் செய்த வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மத்திய அரசு செய்துள்ள துரோகங்கள், அதை மட்டுமே விமர்சனமாக வையுங்கள். அதை மட்டுமே உங்கள் தேர்தல் பரப்புரையில் சொல்லுங்கள். இது மக்களுக்கு எளிதாக சென்றடையும். எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லாதீர்கள். உங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த வேலையை செய்யட்டும். விஜய், சீமான், அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்கெல்லாம் உங்கள் 4ஆம் கட்ட தலைவர்கள் பதில் சொல்லட்டும். நீங்கள் என்ன வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது, என்வரன்மெண்டல் ரேஷியோ, எக்கனாமிக், ஜிடிஎஸ்பி, தமிழ்நாடு உற்பத்தி துறையில் இந்தியாவில் 43 விழுக்காடு பங்களிப்பை செய்திருக்கிறது. ஜிஎஸ்டியில் 3ஆம் இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களும் மத்திய அரசின் துரோகங்களும் மட்டுமே சொல்லி நீங்கள் வாக்கு கேட்டால் 2026இல் 200 தொகுதிகளில் கட்டாயமாக நீங்கள்தான் வெல்வீர்கள். அது மட்டுமல்லாமல் புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்கள். எம்எல்ஏ சீட் காலங்காலமாக கொடுத்தவர்களுக்கே கொடுத்தால் அந்த தொகுதியில் உள்ள தொண்டர்கள் சோர்வடைந்து போவார்கள். நாமல் போஸ்டர் ஓட்டுவதற்கும் கொடி கட்டுவதற்கும் மட்டுமே இருக்கிறோமே அப்படி சொல்வார்கள். ஜெயலலிதா அம்மையார் ஒரு தொகுதியில் ஒரு தொண்டருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த தொண்டர் சொல்கிறார், அம்மா, நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் மனு போட்டேன், எனக்கு நின்று ஜெயிப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்கிறார். உடனே மாவட்ட செயலர் அழைத்து, இந்த ஆள் கண்டிப்பாக ஜெயித்து சட்டசபைக்கு வர வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார். அந்த நபரும் எம்எல்ஏவாக ஜெயித்து சட்டசபைக்கு சென்று விட்டார். இப்போ இதை பார்க்கும்போது கீழ்மட்ட தொண்டர்களும் நமக்கும் ஒரு வேலை வரும், நாமளும் எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம் என்ற எண்ணம் தோன்றும். ஆகவே தயவு செய்து கொடுத்தவர்கள் அனைவரையும் ஓரங்கட்டிவிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பளிங்கள், புது ரச்சம் பாய்ச்சுங்கள்.
இது எனது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.